ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணி இதில் இபிஎஸ் உடைய நகர்வு எந்த மாதிரி ஒரு கோணத்தில் போகுது, இபிஎஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போறார், ஒருவேளை இபிஎஸ் ஆசைப்படுற மாதிரி இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா இபிஎஸ் உடைய அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாஜக ஒரு கணக்கு போடுது, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை உள்ள கொண்டு வந்துடணும். கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து விஜய்க்கு ரொம்ப மும்முரமா பாஜகவும் அதிமுகவும் முட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுல பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவோட சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்துட்டா நமக்கு கொஞ்சம் கெயின் இருக்கு, நமக்கு கொஞ்சம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, அதிகப்படியான சீட்டுகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் மேல வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒன்றும் இங்க தமிழ்நாட்டு நலன் மேலேயோ இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ இல்ல தமிழ்நாட்டு மேல இருக்கிற எல்லா உரிமைகள் மேலேயோ அவங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பாஜகவுக்கு என்னன்னா, எப்படியாவது இங்க நம்ம ஸ்ட்ராங் ஆயிடணும். அதிமுக ஸ்ட்ராங் ஆகுது ஆகல, தமிழக வெற்றி கழகம் ரிவ்யூ ஆகுது ஆகல, அது அப்பாற்பட்ட விஷயம். இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் இங்க ஸ்ட்ராங் ஆயிடணும். 4 தொகுதிகளை இப்ப நம்ம இருக்கிறோம், இதை 40 தொகுதியா மாத்தணும், 40 தொகுதியில நம்ம ஆளு இருக்கணும். எந்த அளவுக்கு இங்க முட்டு கொடுக்கணுமோ, திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து டேமேஜ் பண்ணணுமோ, தமிழ்நாட்டு உரிமைகளை சரிக்கணுமோ, தமிழ்நாட்டை வறண்ட நிலமா மாத்தணுமோ, வடநாட்டு மாதிரி தமிழ்நாட்டையும் மாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக பாஜக இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வந்து தான் இவங்களை வச்சு இவங்கள மேல ஏறி வந்துடணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. அதிமுகவுக்கு என்ன நினைப்புனா, விஜயை வச்சு திரும்பவும் ஆட்சியை பிடிச்சுட்டா இங்க நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுவோம், ஒரு மாபெரும் ஒரு தலைவரா மாறிடுவோம், தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா அதிமுக நம்ம நிலை பெற்றுடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவ தேர்தல், இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு நின்னுட்டாருன்னா அவரை அதுக்கப்புறம் அதிமுக இருந்து பிரிக்கவே முடியாது. நகமும் சதையும் போல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரு எழும்புனாலும், சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டனை இது போல நிறைய பேர் எழும்புனாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டு வெளியேற்ற முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டார்னா அடுத்து அவரு அரசியல்லே இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு டவுட். அதிமுக இருக்கிறாரு இருக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். அரசியல் அவர் இருப்பாரா இல்ல விவசாயத்தை நோக்கி போயிடுவாரா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுதுதான் இவங்க ரெண்டு பேரும் தமிழக வெற்றி கழகத்தை வச்சு எப்படியாச்சுன்னா இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் மேல ஏறிடலாம் அப்படின்னு பாஜகவும் அதிமுக நினைக்கிறாங்க. பாஜக ஒரு விதத்துல சைலண்டா காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. இப்போ விஜயோடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, சிபிஐக்கு போகணும். இப்போ உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி கேட்ட கேள்விக்கெல்லாம் உயர் நீதிமன்றத்துக்கு எதிராகவே இவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதத்தை அவங்க உன்னிப்பா கேட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா விஜய் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. உயர் நீதிமன்றத்தில் வைத்த வாதங்களும் உச்ச நீதிமன்றத்தில் வைத்த வாதங்களும் வேறு மாதிரியே இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது தீர்ப்பு திங்கட்கிழமை வரப்போகுது. இது எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகுதுன்றது அப்பாற்பட்ட விஷயம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய இந்த கேஸை வச்சு தான் பக்கம் வளைச்சிக்கலாம் அப்படின்னு சைலண்டா என்ன பண்றாங்க, மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்படையாவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. கூட்டங்கள்ல அவர் போற பிரச்சார கூட்டங்கள்ல தமிழக வெற்றி கழக கொடியை வந்து பறக்க விட்டு இங்க பாத்தீங்களா கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாங்க, அவங்களுடைய தொண்டர்கள் ஆர்வமா தான் இருக்கிறாங்க, விஜயும் தலைமையும் தான் இன்னும் முடிவு எடுக்கல, தொண்டர்கள் ஆர்வமா தான் இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி விரும்புறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் நிக்கணும், ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. ஆனா விஜய்க்கு தான் இன்னும் வரல. இதை பார்த்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம், இதை பார்த்து தலைமை முடிவு பண்ணிக்கிட்டோம், திரும்பவும் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடலாம், அது மாத்திரம் இல்லாம திரும்பவும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அழைப்பு விடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். கூட்டங்கள்ல இவராவே கிரியேட் பண்றாரு.
இவங்க ஆட்களையே கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, கொடியை பிடிங்க, கொடி ஆட்டுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பேனர் வைங்க, போஸ்டர் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே கிரியேட் பண்ணி இந்த கூட்டணியை உருவாகிறதுக்கு சாத்தியமான கூறுகள் உருவாகிறதுக்கு இவரே என்ன பண்றாரு, கிரியேட் பண்றாரு செயற்கை மூலமா. இது இயற்கையா அமைய போற கூட்டணி கிடையாது அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை எதிரி கூட கூட்டணியே கிடையாது, கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சிருக்கிற அந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாதுன்னு ஓப்பனா ஏற்கனவே சொல்லிட்டாரு. தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகம். ஆனா இங்க விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பக்கம் பாஜகவும், ஒரு பக்கம் பாஜகவை மறைத்து விட்டு, ஒரு பக்கம் பாஜகவை துரத்தி விட்டு நம்ம 2 பேர் கூட்டணி வச்சா என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கனவின்படி அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடியான முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, பாஜகவை கழட்டி விடுறது தான். ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமியை குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க பாஜக கூட இருக்கிற வரைக்கும் கூட்டணி கிடையாது, ஒருவேளை நீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தா நம்ம 2 பேர் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தான் ராஜ்மோகன் முதற்கொண்டு, புஷியானந்த் முதற்கொண்டு, ஆதவர்ஜனா முதற்கொண்டு, ஏன் விஜய் முதற்கொண்டு என்ன பண்ணாங்க, பகிரங்கமா பேசிட்டாங்க. கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால தான் உங்க கூட கூட்டணி வைக்கல, ஒருவேளை கொள்கை எதிரி கூட நீங்க கூட்டணி இல்லைன்னா நம்ம 2 பேர் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து சொல்லுது. இப்படியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி சைலண்டா இது போகிற வரைக்கும் போகட்டும், லாஸ்ட் மினிட்ல இந்த கூட்டணியை நம்ம தவிர்த்துட்டா, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டா பாஜக என்ன பண்ண முடியும்? அது ஒருவேளை அதுக்கப்புறம் பாஜக அதிரடியான முடிவுகளை ஏடிஎம்கே மேல எடுத்தாலும் இது அரசியல் பழிவாங்க நோக்கத்துக்காக பாஜக இப்படி பண்ணி சொல்லிட்டு பாஜக பேரை டேமேஜ் பண்ணலாம். அப்போ இங்க கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பாஜக பேர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை அதாவது உறுதியாகிற வரைக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுக உறுதியாகிற வரைக்கும் பாஜகவை ஒரு ஹோல் மோட்ல தான் வச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த கூட்டணி உருவாயிடுச்சுன்னா அடுத்த செகண்டே பாஜக கழட்டி விட்டுட்டு அதிமுக தாவேக கூட்டணி இது வரைக்கும் அண்டர் டீலிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன எத்தனை தொகுதி, என்னென்ன மினிஸ்டர் பதவி, என்னென்ன இலாக்கள், என்னென்ன துணை முதலமைச்சர் யாருக்கு அப்படின்றத பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறதா தகவலும் இங்க கசிந்து இருக்கு. இதுல நீங்க குமாரபாளையத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதிமுக தலைமையில உருவாகிற கூட்டணி. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அதிமுக இருக்கு, தலைமை அவங்க தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை அவங்க தான். ஹோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா மோடி, இதுதான் அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில அமைகிற கூட்டணி மாபெரும் கூட்டணி அப்படின்னு சொல்லவே இல்லை, அதிமுக தலைமையில அமைகிற கூட்டணி. அப்படின்னா அதிமுக தலைமையில இங்க கூட்டணி அமைய போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. எல்லாரும் கேட்கலாம், ஜனநாயக கூட்டணியில அவங்க தான் தலைமை, அதனால அதுதானே. அப்படி கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமை, அவ்வளவுதான். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, ஏன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும், அந்த கூட்டணி மாபெரும் கூட்டணி, அந்த கூட்டணியில விஜயும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இன்னும் பல கட்சிகள் உள்ள வரும், பாமக உள்ள வரும், அதே போல தேமுதிக உள்ள வரும். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் பேசப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராம்தாஸ் அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்கும் பொழுது இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, போய் சந்திச்சாரு. அங்க சில பல தேர்தல் சம்பந்தமா பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 30 சீட்டு ஐயா தரப்புக்கு கொடுக்கிறதா எடப்பாடி பழனிசாமி முன் வந்தாரு அப்படின்னு கூட இங்க பேசப்பட்டது. ஒருவேளை பேசி இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியா இருக்கும் பொழுது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இப்ப டிடிவி தினகரனா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இன்னும் பலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சார்னா பாஜகவை கட் பண்ணி அனுப்பிச்சிருவாரு, பாஜக கூட இருக்கிற வரைக்கும் அவரு தனித்து யோசிக்க முடியாது, தனித்து கூட்டணி அமைக்க முடியாது, பாஜகவை கட் பண்ணிட்டு வந்துட்டார்னா இங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. அதே போல தமிழக வெற்றி கழகத்துல முன்னால் பயணித்திருந்த தாடி பாலாஜி அவர் என்ன முன்வைக்கிறார்னா,
ஒருவேளை நான் விஜயை தனியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அவர்கிட்ட அதிமுக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மனநிலைமை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி விட்டார். இது பாஜகவுக்கு ரொம்ப பெரிய அடியா இருக்கு. இப்ப பாஜக ரொம்ப அடிப்பட்ட புலி மாதிரி என்ன பண்றாங்க, பாயிறதுக்கு பதுங்கி இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட முடிவு எடுக்க போகிறார் அதை பொறுத்து தான் பாஜக பாயணுமா இல்ல அப்படியே பதுங்கே இருக்கணுமா அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. ரொம்ப சிவந்த கண்களோட தான் டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பார்த்து உஷாரா இருக்கிறாங்க. ஆனா எக்காரணத்து கொண்டும் நம்மளை விட்டு அதிமுக போயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ தமிழக வெற்றிகளை தனித்து நின்னாலும் இது திமுகவுக்கு எஃபெக்ட் இல்ல, கூட்டணியில இருந்தாலும் திமுகவுக்கு எஃபெக்ட் இல்ல, அது வேற விஷயம். ஆனா பாஜகவுக்கு அப்படி இல்ல. அதிமுக கூட இருந்தாதான் இவங்களுக்கு கொஞ்சம் பலம். தமிழக வெற்றி கழகமும் உள்ள வந்துட்டா இன்னும் பலமா ஆயிடும் அப்படின்னு தான் பாஜக நினைக்கிறாங்க. சோ இந்த கனவு இவங்களுக்கு பலிக்குமா பலிக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலை எப்படியாச்சும் நம்ம சர்வே ஆயிரணும், இந்த தேர்தல் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர்னா உள்ள போய் உட்காரணும்ப்பா அப்படின்ற ஒரு பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதிமுக எதிர்கட்சியா போய் கூட உட்காராது அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் சொல்லுது அரசியல். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவில் எதிர்கட்சி தலைவராக கூட போய் உட்கார முடியலன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான ஒரு தலைமை இல்ல, சரியான ஒரு தலைவர் இல்ல. இவரை தூக்கி அலேக்கா அப்படி போட்டுட்டு திரும்பவும் சசிகலா உள்ள கொண்டு வந்துடலாம், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்களே அஜெண்டாவை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதிமுக நிலைமை இருக்கும். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சு இங்க வந்துட்டாலோ இல்ல எதிர்கட்சியா வந்துட்டாலோ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தோத்துட்டார்னா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்வு அதோட க்ளோஸ். அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு. தாவேக்காவை உள்ள கொண்டு வந்துட்டு பாஜகவை கட் பண்ணி விட்டுறணும். அதிமுக, தமிழக வெற்றி கழகம், ராமதாஸ் தலைமையிலான பாமக, தேமுதிக, இன்னும் பல கட்சிகள் எல்லாரும் ஒன்று இருந்து அதிமுக கூட்டணி அப்படின்றத உருவாக்கி தேர்தலில் நின்று நம்ம ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துடணும் அப்படின்ற நோக்கத்துல தான் எடப்பாடி பழனிசாமி மும்முரமா என்ன பண்ற செயல்பட்டு இருக்காரு. இந்த விஷயம் கசிந்த பிறகு அதிமுக எந்த டைம்ல வேணாலும் நம்மளை கழட்டி விட்டுட்டு தாவேகா கூட கூட்டணி வச்சு நம்மளை கழட்டி விட்டுடுவாங்க அப்படின்னு பாஜக ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விடுறதுக்கு தயங்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்து இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.